வெல்கம் டு அவர் சேனல். ஸோ தமிழ்நாடு பேராமெடிக்கல் 2025-26 ஆண்டுக்கான டிப்ளமோ கோர்ஸுக்கான ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட்டு இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யார் எந்தெந்த ரேங்க்குள்ளே வரீங்க, கம்யூனிட்டி ரேங்க் எது கீழே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது ரவுண்டு 2 வந்து இந்த வாரம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிப்ளமோ கோர்ஸில் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இது நெக்ஸ்ட் வீக்கு இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான தேதி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட் பேருக்கு நேராக ரேங்க்கு மார்க்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டி வந்துட்டு ஹெச்டியில் மாற்றிட்டு பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கடைசியில் 2345 பேர் இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ்க்காக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இருக்க வேண்டியது ரஃப்லி 220 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் இந்த அடுத்த பிடிஎஃப் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட் வைஸாக கம்யூனிட்டி ரேங்கிங்கு, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேரும் இதில் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ்க்கு வந்து ரஃப்லி ஒரு 400 and something வந்து இது வந்திருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்டு டிப்ளமோ கோர்ஸ் டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாசிஸ், டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி போன்ற கோர்ஸுக்கெலாம் அவங்க இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ நம்ம எல்லா டிப்ளமோ கோர்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் வீக்கு அல்லது ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் பேர், நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க, ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பேராமெடிக்கல் ரவுண்டு 2 வந்து வருமா கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தீங்க. இந்த நேரத்தில் நமக்கு டிப்ளமோ கோர்ஸ் வந்து போட்டிருக்குது, ஒரு நல்ல வாய்ப்பு. மீன்வைல் இந்த பேராமெடிக்கல் ரவுண்டு 2 நடத்திட்ட பிறகு தான் டிப்ளமோ கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேராமெடிக்கல் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ரைவேட் காலேஜஸ்ஸு அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு யாராவது சேராமல் இருக்குவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ கமெண்ட்டில் வந்து அதை சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். இது வந்து 5091 பேர் இந்த டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ், அது பிபிடி அண்ட் தென் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியோ டயக்னாசிஸ் போன்ற கோர்ஸுக்கு, டிஎம்எல்டி கோர்ஸுக்கெலாம். ஸோ 5000 பேர் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாபில் இருப்பாங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே, அவங்க வந்து இந்த சர்வீஸ் கேண்டிடேட்கான மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டு சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். தென் இந்த பிடிஎஃப் வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ், டிப்ளமோ இன் மல்டிபர்பஸ்
ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அவங்களுக்கான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு தான் இது. ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேர், உங்களுடைய மார்க்கு எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்தியா